அம்மா நல்லா சமைப்பாங்களா? எங்க அம்மா தானே சமையல் வந்துட்டு செம்மையா பண்ணுவாங்க. 7 ஊருக்கு மணக்கும். அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். அப்படியா? ஆமா, எங்க அம்மா அவ்வளோ வாமணக்க பண்ணுவாங்க. இப்ப வரும் பாரு, நீனே கேட்டு கேட்டு சாப்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும். மோனி, உங்க அம்மா எந்த கடையில மசாலா பொடி வாங்குறாங்கன்னு சொல்றியா? நான் எங்க வீட்டுல எங்க அம்மாட்டையும் சொல்லுவேன். எனக்கு அதை பத்தி தெரியாதே. எங்க பெரியம்மா தான் எங்களுக்கு வந்துட்டு மசாலா பொடி அரைச்சு கொடுப்பாங்க. சொல்லுடி, எங்க வாங்குறீங்கன்னு மறைக்காத. சும்மா வந்துட்டு நாங்க கேக்குறோம்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு உங்க பெரியம்மா பண்றாங்க, சித்தி பண்றாங்க, அக்கா பண்றாங்கன்னு சொல்லி சும்மா சமாளிக்கிறியா? இல்ல உண்மையிலதான் சொல்றேன். எங்க பெரியம்மா தான் எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க அரைச்சுதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஊருக்கு விசேஷத்துக்கு போகும்போது மொத்தமா வாங்கிட்டு வந்துருவோம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா, நேத்து கூட எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ரைத்தா, வெல்லம் போட்டு பாயாசம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த மசாலா வச்சுதான் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் வந்துட்டு 3 நேரம் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு கேட்கும் போதே வாயில எச்சு ஊறுது. இப்போ உங்க அம்மா பிரியாணி பண்ண மாட்டாங்களா? ஸ்வீட் தான் பண்றாங்களா? ஆமா, உனக்கு தான் ஸ்வீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்துட்டு பெருசா சொன்னாங்க, அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு. இப்ப எங்களுக்கு ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இது என்ன கதை? அதுவா, நீ நினைக்கிற மாதிரி சீனில எல்லாம் பண்ண மாட்டாங்க. நாட்டு சக்கரை இல்ல மண்டை வெல்லம் போட்டு இல்ல கருப்பட்டி போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அதுவாதான் இருக்கும். வேணா வரும் பாரேன். ஓ, நாட்டு சக்கரை, மண்டை வெல்லம், பனக்கருப்பட்டி, அததானே சொல்ற? அதெல்லாம் பண்ண போறாங்களா? அது ரொம்ப காசு அதிகமாச்சு. எப்படிடி? நான் தான் சொன்னல, எல்லாமே எங்களுக்கு ஊர்ல இருந்து வந்துரும். அதனால எனக்கு செலவே இல்லை. எங்களுக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா, அதுல இருந்து எல்லாம் வந்துரும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் நல்லா திருப்தியா வயிறு நிறைய சாப்பிடுங்க. மோனி. சொல்லுங்கம்மா. இருங்க இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்வீட் எல்லாம் ரெடி ஆயிரும். என்ன யாரும் எதுவும் சேட்டை பண்ணாம அமைதியா ஹால்ல உட்காந்துருக்கணும். சரிம்மா. இந்த உப்பு டப்பா எங்க போச்சு? என்னது உப்பு டப்பாவா காணுமா? மோனி, நீ உங்க அம்மாக்கு இவ்வளவு பில்டப் பண்ண அவங்க உப்பு டப்பாவை தேடிருக்காங்க ஸ்வீட் பண்றதுக்கு. என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது வந்துட்டு விஷம் கிசம் கொடுக்கலான்னு குடும்பத்தோட பிளான் பண்ணிருக்கீங்களா? மோனி, பதில் சொல்லு பிள்ள. எங்க அம்மா நேரமா என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா மோனி? ஐயோ, எதுக்கு இப்ப 2 பேரும் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. எங்க அம்மா வந்துட்டு காரணம் இல்லாம உப்பு தேட மாட்டாங்க. வரும் பாருங்க. வந்துட்டு இவ்வளவு பேசுனீங்களா 2 பேரும்? ஸ்வீட் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லொலக்கு லொலக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க. சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லுவீங்க பாருங்க. ஐயோ, இப்பயே வயிற்ற கலக்குதே. என்ன பசங்களா, லேட் ஆயிடுச்சுன்னு ஆன்டி மேல கோவமா? ஐயா, அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க. அதுக்கு எப்படி நாங்க உங்க மேல கோவப்படுவோம்? அதெல்லாம் இல்ல ஆன்ட்டி, சும்மா பேசிட்டு இருந்தோம். வாவ், தீபாவளிக்கு இப்பயே பலகாரம்லாம் சுட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் பார்க்க கலர் கலரா அழகா இருக்கு. ஆமா, பார்த்தாலே டெம்டா இருக்கு. எல்லாம் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வைங்க வைங்க, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். எல்லாம் உங்களுக்கு தான் பிள்ளைங்களா. போட்டி போடாம பொறுமையா சாப்பிடுங்க. என்ன எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. மோனி, இங்க வா, ஒன்னொன்னா வாங்கி வை. வா, வரேம்மா. தள்ளி தள்ளி வைப்ல ஒன்னுக்கு ஒன்று ஒட்டி வைக்கிறேன். மோனி, எல்லாம் நான் தான் சொல்லி தரணுமா? திட்டாதீங்கம்மா, இப்பதானே ஒன்னொன்னா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இருங்க. மோனி, சூப்பரா இருக்கு. ஆனா உங்க அம்மா இனிப்பா தானே பண்ணிருப்பாங்க. உப்பு எதுவும் தூவி இருக்க மாட்டாங்கல்ல? நம்பி சாப்பிடலாமா? அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு. இருங்க பசங்களா, இதோட சேர்த்து ஜூஸும் அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? ஆட்டா. மோனி, உங்க அம்மா எதையும் ஆட்ட சொல்றாங்க. போய் ஆட்ட, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது திட்ட போறாங்க. ஐயோ, அது ஆட்டுனா அந்த ஆட்டு இல்லை. எங்க அம்மா அப்படிதான். எப்ப பார்த்தாலும் எங்க சித்தி பெரியமாட்ட பேசினாலும் ஆட்டு ஆட்டும்பாங்க. சரின்னே வாயில வராது. அந்த சரியை தான் ஆட்டுங்கிறாங்க. பத்தியா, சரி சொல்லிட்டு ஆட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா மாத்தி சொல்லிட்டாங்களாம். பாத்துக்க. என்ன பசங்களா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் சாப்பிட்றதுக்கா செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. ஆட்டா. சரி, சாப்பிடுறோம். நல்ல பசங்க. இருங்க, நான் போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டப்பா. ஆமா, எனக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. ஐயோ, கலர் கலர். தீபாவளிக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எங்க அம்மா அப்படிதான். மின்னல் மாதிரி எல்லாத்தையும் நீங்க கேட்டா எதுனாலும் செஞ்சு தருவாங்க. இந்த பசங்களா உங்களுக்காக ஜூஸ். மோனி,
ஏப்ல கல்லு மாதிரி உட்காந்துருக்க அம்மை இத்தனை பாட்டில் எடுத்துட்டு வரேன் கொஞ்சமாச்சும் உதவி செய்ய வரியாப்ல நீ கல்லு மாதிரி உட்காந்துருக்கு பாரு. எம்மா திட்டாதீங்க இருங்க வரேன். ஓ சத்த நேரம் உட்கார விட சை நிம்மதியே இல்லை. பாப்ல என்னப்ல முணங்கிட்டு இருக்க? கொண்டாங்க தாடா ஆகாசு. ஐயோ ஆண்டி கோவத்துல உங்க முகம் அப்படியே பிங்க் கலர்ல மாறிடுச்சு, அழகா இருக்கீங்க. ஐயோ தேங்க்ஸ்மா அழகா இருக்கானா. ஐயோ உனக்கு இன்னும் 2 லட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஏய் உங்க அம்மா போயிட்டாங்க. மோனி ஏன் இப்ப இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்க? ஒழுங்கா தான் வையேன். இப்ப என்ன அம்மா தானே சொல்லிட்டாங்க, இப்ப என்ன? பாரு எத்தனை தடவை நானும் எந்திரிச்சு உட்காந்து நீங்களாவது ஒன்றாவது வாங்கி வைக்கலாம். என்னை திட்டுறாங்கல்ல, நீங்களும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வேற எங்க அம்மாவோட முகம் கோவத்துல பிங்க் கலர்ல அழகா இருக்குன்னு வேற நீ சொல்றியா சாந்தி உன்ன? ஏய் அப்பதான் உங்க அம்மா வந்துட்டு நீ இன்னும் திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், அது தப்பா? இங்க பாரு இப்ப சொன்ன உடனே போயிட்டாங்க பாரு, இல்லைன்னா இன்னும் உட்காந்து உன்னை திட்டிட்டு இருந்திருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் சாந்தி, எனக்கு உன் மேல கோவம். சரி நீங்க எல்லாம் சண்டை போடுங்க. உங்க ஜூஸ் பாட்டிலும் உங்க ஸ்வீட்டையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சண்டை போட்டு முடிச்ச பிறகு சொல்லுங்க, நான் வந்து அப்புறம் வந்துட்டு பேசுறேன், என்ன சரிங்களா? ஏய் இது நல்லா இருக்கே, எல்லாருக்கும் தான் ஸ்வீட்டும் ஜூஸும் வச்சிருக்காங்க, நீ மட்டும் சாப்பிடலான்னு பாக்குறியா சின்ன பொண்ணு? ஆமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் ஆறுதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், கூலிங்லாம் போயிட போகுது ஜூஸ் பாட்டில், எல்லாரும் வேகமா எடுத்து குடிங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சின்ன பொண்ணுக்கு எது மேல கவலைன்னு பாத்தீங்களா? பாத்தியா மோனி, அவ பாரு எப்படி நார்மலா இருக்கு, நீயும் நார்மலா எல்லாரும் சாப்பிடுவோம், அதை விட்டுவிட்டு மூஞ்ச உருன்னு வச்சிருக்க கரடி மாதிரி. என்ன பார்த்தா உனக்கு கரடி மாதிரி தெரியுதா? அவளே ஆல்ரெடி கோவமா இருக்கா, நீ மேற்கொண்டு ஏண்டி இது பண்ற? சாந்தி வாயை மூடிக்கிட்டு வாயை மூடிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. வாயை மூடிட்டு எப்படா காசு சாப்பிட முடியும்? எல்லாரும் வாயை திறந்துட்டு சாப்பிடுங்க. அவடா நார்மல் ஆயிட்டா. சரி எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம்.